ஜெம் டிவி நேயர்களுக்கு அன்பு வணக்கங்களை கூறிக்கொண்டு வழக்கம்போல் விநாயகப் பெருமானை வணங்கி இன்றைய 12 ராசிகளுக்கான பலன்கள். இன்று 17/3/2026 செவ்வாய்க்கிழமை, விஸ்வாவசு வருடம் பங்குனி மாதம் 3ஆம் நாள். இன்றைய ஆதிக்க கிரகம் செவ்வாய் பகவான். நாம் வழிபட வேண்டிய தெய்வம் முருகப்பெருமானையும் துர்காதேவியையும் இன்றைய நாளிலே வழிபட வேண்டும். முருகப்பெருமான் சிவனுடைய நெற்றிக்கண்ணிலே இருந்து உதித்த அற்புதமான ஒரு தெய்வம், சிவஸ்வரூபம். மேலும் இன்றைய நாள் மாத சிவராத்திரி நன்னாள். ஆகவே இன்றைய நாளிலே முருகப்பெருமானையும் அந்த எல்லாம் வல்ல ஈசனையும் வணங்க வேண்டிய நாள். நல்ல நேரம் காலை 7:30 மணி முதல் 8:30 மணி வரை, மாலை 4:30 மணி முதல் 5:30 மணி வரை. இன்றைய ராகு காலம் மதியம் 3 மணி முதல் 4:30 மணி வரை. யமகண்டம் காலை 9 மணி முதல் 10:30 மணி வரை. குளிகை நேரம் மதியம் 12 மணி முதல் 1:30 மணி வரை. இன்றைய சுபகோரை சுக்கிரகோரை காலை 8 மணி முதல் 9 மணி வரை. இந்த நேரத்திலே புது வீடு நிலம் வாங்குவது சம்பந்தமாக பேசலாம். அது விஷயமாக அட்வான்ஸ் கொடுக்கலாம், இடத்தை போய் பார்க்கலாம். இப்படி இது போன்ற விஷயங்களை எல்லாம் செய்வதற்கு மிக மிக நல்ல நேரம். அதேபோல் ஆடை ஆபரணங்கள் வாங்கலாம். பங்காளிகளுக்குள்ளே சொத்துக்களை பிரித்து கொள்வதற்கு பேச்சுவார்த்தை நடத்தலாம். அதற்கெல்லாம் அருமையான நேரம் இது. கவனமாக இருக்க வேண்டிய கோரை சனிகோரை நேரம் காலை 11 மணி முதல் 12 மணி வரை. இந்த நேரத்திலே மிகுந்த எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். குறிப்பாக பயணங்களை இந்த நேரத்திலே தொடங்கக்கூடாது. இன்றைய நட்சத்திரம் இன்று அதிகாலை 5:55 வரை அவிட்டம், அதன் பிறகு சதயம். இன்றைய திதி இன்று காலை 8:57 வரை தேய்பிறை திரையோதசி, அதன் பிறகு சதுர்தசி. இன்றைய 12 ராசிகளுக்கான பலன்களை அடுத்து பார்க்கலாம். முதலாவதாக மேஷ ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்திலே, ராசி அதிபதி செவ்வாய் ராசிக்கு 11ஆம் இடத்திலே. ஆகவே வீடு வண்டி வாகன யோகம் உண்டு. உங்களுடைய முயற்சிகள் எல்லாம் பெரும் வெற்றி பெறுகின்ற அருமையான நாள். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு சம்பள உயர்வு, பதவி உயர்வு, இடமாற்றம் போன்றவை ஏற்படும். திருமண பேச்சுவார்த்தைகள் சுபமாக முடிகின்ற நல்ல நாள். நண்பர்களாலும் உறவினர்களாலும் நல்ல ஆதாயம் உண்டாகும். தந்தை வழி சொத்துக்கள் கைக்கு வரும். உங்களுடைய முயற்சிகள் எல்லாம் வெற்றி பெறுகின்ற அருமையான நாள். அதேபோல் குழந்தை பாக்கியத்திற்காக காத்திருக்கின்ற தம்பதிகளுக்கு சந்தான பிராப்தி உண்டாகும். கணவன் மனைவியிடையே நல்லதொரு ஒற்றுமை ஏற்படும். மொத்தத்தில் நினைத்ததெல்லாம் நடக்கக்கூடிய அற்புதமான நல்ல நாள். குலதெய்வ வழிபாடு செய்யுங்கள், அது மிகுந்த முன்னேற்றத்தை தரும். எல்லா விதத்திலும் ஏற்றம் மிகுந்த நாளாக இருக்கின்றது. முருகப்பெருமானை வணங்குங்கள். வாழ்த்துக்கள். ரிஷபராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்திலே, ராசி அதிபதி சுக்கிரன் ராசிக்கு 11ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே உழைப்புக்கு ஏற்ற ஊதியம் கிடைக்கும். கடன் பிரச்சனைகள் எல்லாம் தீருகின்ற நல்ல நாள். அரசு வகையிலே நல்ல ஆதாயங்கள் உண்டாகும். பெயரும் புகழும் கிடைக்கக்கூடிய அருமையான நாளாக இருக்கின்றது. செய்கின்ற வேலையிலே உங்களுடைய திறமைகள் வெளிப்படும். மாணவர்கள் படிப்பிலே சாதனை புரியக்கூடிய நாளாக இருக்கின்றது. காரிய தடைகள் எல்லாம் விலகும். குழந்தை பாக்கியத்திற்காக காத்திருக்கின்ற தம்பதிகளுக்கு சந்தான பிராப்தி உண்டாகும். பொருளாதாரத்திலே பெரும் வளர்ச்சி ஏற்படும். அதனால் கடன்கள் கட்டுக்குள் வரும். கடனை எல்லாம் அடைத்து நிம்மதி பெருமூச்சு விடுவீர்கள். ஒரு மனிதன் நிம்மதியாக தூங்க வேண்டும் என்றால் கடன் இல்லாத வாழ்க்கை வேண்டும். அப்படி கடன் இல்லாத வாழ்க்கை வாழ்பவர்களால் தான் இரவிலே நிம்மதியாக தூங்க முடியும். அப்படி ஒரு தூக்கம் வெகு நாட்களுக்கு பிறகு உங்களுக்கு இன்றைய நாளிலே கிடைக்கும். கடன் எல்லாம் அடைபடுகின்ற அருமையான நாள். சொந்த தொழிலிலே நல்ல முன்னேற்றம் ஏற்படும். நல்ல லாபங்கள் கிடைக்கக்கூடிய நாள். அலுவலகத்திலே வேலை பார்ப்பவராக இருந்தால் உங்களுக்கு பதவி உயர்வு, சம்பள உயர்வு போன்றவை கிடைத்து நெடுநாட்களாக வரவேண்டிய பாக்கிகள், அரியர்ஸ் போன்றவை வந்து உங்களுக்கு மிகப்பெரிய மன நிம்மதியையும் சந்தோஷத்தையும் கொடுக்கின்ற நாள். நன்றி செலுத்துவதற்காக முருகனை சென்று தரிசனம் செய்யுங்கள். வாழ்த்துக்கள். மிதுன ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்திலே, ராசி அதிபதி புதன் ராசிக்கு 9ஆம் இடத்திலே. அதனால் எல்லா விதமான நலங்களும் உண்டாகும். உங்களுடைய முயற்சிகள் எல்லாம் பெரும் வெற்றி பெறக்கூடிய அற்புதமான நாள். கடன் தொல்லைகள் விலகும். நண்பர்களால் எதிர்பார்த்த உதவிகளும் அனுகூலங்களும் கிடைக்கும். தந்தை வழியிலே அனுகூலங்கள் கிடைக்கும்.
புதிதாக வேலை தேடுபவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். வியாபாரம் செய்பவர்களுக்கு அதிலே நல்ல வளர்ச்சியும் லாபமும் உண்டாகும். திருமணம் போன்ற சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் இனிதே முடிகின்ற நாள். பதவி உயர்வு, சம்பள உயர்வு போன்றவை கிடைக்கும். பொருள் வரவும் தனலாபமும் அதிகரிக்கக்கூடிய நல்ல நாள். திடீர் அதிர்ஷ்டங்கள் சிலருக்கு தேடி வரும். கணவன் மனைவியிடையே நல்லதொரு ஒற்றுமை ஏற்படும். சுபகாரியங்களுக்கான முயற்சிகளை தொடங்கினால் அதிலே வெற்றிகள் தேடி வருகின்ற நல்ல நாள். மொத்தத்தில் இன்றைய நாள் உங்களுக்கு எல்லா விதத்திலும் லாபகரமான நாளாக இருக்கின்றது. முருகப்பெருமானை வணங்குங்கள். வாழ்த்துக்கள். கடகராசி அன்பர்களே, இந்த சந்திரன் உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்திலே. இன்று நாள் முழுவதும் சந்திராட்டமும் மௌனத்தை கடைபிடியுங்கள். தேவையில்லாத அலைச்சலும் மன உளைச்சலும் உண்டாகலாம். எல்லா விதத்திலும் இன்றைய நாளிலே உங்களுக்கு குலதெய்வ வழிபாடு மிக மிக முக்கியமானது. குலதெய்வ வழிபாடு, இஷ்ட தெய்வ வழிபாடு, இந்த 2 வழிபாட்டையும் நீங்கள் அவசியம் செய்ய வேண்டும். குறிப்பாக இன்றைய நாள் மாத சிவராத்திரியான காரணத்தினாலே, சந்திராட்டமும் உங்களுக்கு இருக்கின்ற காரணத்தினாலே காலையிலே சிவன் கோவிலுக்கும் முருகன் கோவிலுக்கும் சென்று வழிபாடு செய்யுங்கள். சிவனுக்கு ஒரு நெய் தெய்வம் ஏற்றி வைத்துவிட்டு சிவபுராணம் படியுங்கள். சிந்தை மகிழச் சிவபுராணம் தன்னை முந்தை வினை முழுதும் ஓய உரைப்பன் யான் என நம்முடைய முந்தை வினைகளை எல்லாம் ஓட்டுகின்ற அற்புதமான அந்த சிவபுராணத்தை சிவனுடைய ஆலயத்திலே அமர்ந்து படித்து கோளறு பதிகம் படியுங்கள். இதையெல்லாம் படித்துவிட்டு ஒரு மணி நேரம் கோவிலிலே அமர்ந்து நிம்மதியாக தியானம் செய்துவிட்டு வாருங்கள். பெரும்பாலும் இன்றைய நாளிலே மௌனத்தை கடைபிடிப்பது நல்லது. யாரோடும் அதிகம் பேசாதீர்கள். அதுவும் தெரியாத அறியாத மனிதர்களிடத்திலே உங்களுடைய ரகசியங்களை சொல்லாதீர்கள். உங்களுடைய பேங்க் பேலன்ஸ் போன்றவற்றை பற்றி உங்களுக்கு அறியாத மனிதர்களிடம் எதுவும் சொல்லாதீர்கள். அதேபோல் கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு போன்றவற்றை இன்றைய நாளிலே உபயோகிக்காமல் இருப்பது பிரச்சனைகளிலிருந்து உங்களை காப்பாற்றும். ஆகவே இன்றைய நாள் சந்திராட்டம நாள் என்பதால் மிக மிக கவனமாக இருங்கள். மௌனத்தை கடைபிடியுங்கள். முருகன் கோவிலுக்கு சென்று வழிபாடு செய்யுங்கள். சிவன் கோவிலுக்கு சென்று வழிபாடு செய்யுங்கள். வாழ்த்துக்கள். சிம்மராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்திலே இருக்கின்றார். ராசி அதிபதி சூரியன் ராசிக்கு 8ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே உறவினர்களோடு இருந்து வந்த மன வருத்தங்கள் எல்லாம் தீரும். வியாபாரத்திலே சிறப்பானதொரு முன்னேற்றம் உண்டாகும். அலுவலகத்திலே இருந்து வந்த நெருக்கடிகள் குறையும். பழைய பாக்கிகள் வசூலாகும். காரிய வெற்றிகள் உண்டாகின்ற அருமையான நாள். திருமணம் போன்ற சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் இனிதே முடியும். பூர்வீக சொத்திலே இருந்து வந்த பிரச்சனைகள் சரியாகும். கடன் பிரச்சனைகள் விலகும். இன்றைய நாளிலே முக்கியமான விஷயங்களை பற்றி முடிவெடுப்பதாக இருந்தால் இன்றைய நாள் உங்களுக்கு நன்றாக இருக்கின்றது. ஆகவே முக்கியமான பணிகளை இன்றைய நாளிலே முடித்து கொள்ளுங்கள். 2 நாட்களிலே உங்களுக்கு சந்திராட்டமும் தொடங்கிவிடும். ஆகவே அடுத்து வருகின்ற நாட்கள் உங்களுக்கு சங்கடகரமான நாட்களாக இருக்கலாம். ஆகவே இன்றைய நாளிலே உங்களுடைய முக்கியமான முயற்சிகளை எல்லாம் தொடங்கி வெற்றி பெறுங்கள். முருகப்பெருமான் கோவிலுக்கு செல்லுங்கள். வாழ்த்துக்கள். கன்னிராசி என்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்திலே இருக்கின்றார். ராசி அதிபதி புதன் ராசிக்கு 6ஆம் இடத்திலே. ஆகவே பொருளாதாரம் நெருக்கடியாக இருக்கும். உத்தியோக உயர்வு, பணியிட மாற்றம் போன்றவை கிடைக்கும். அலுவலகத்திலே மற்றவர்களுடைய பிரச்சனைகளிலே தலையிடக்கூடாது. தொழிலிலே புதிய முதலீடுகளை, புதிய முயற்சிகளை தவிர்க்க வேண்டிய நாள். வெளியூர் பிரயாணங்கள் செல்வதை இன்றைய நாளிலே தவிர்க்க வேண்டும். மேலதிகாரிகளால் அலுவலகத்திலே நெருக்கடிகள் உண்டாக வாய்ப்பு இருக்கின்றது. வேலை மாற்றம் ஒரு சிலருக்கு உண்டாகும். தேவையில்லாமல் மற்றவர்களுடைய விஷயங்களிலே தலையிடாதீர்கள். குலதெய்வ வழிபாடு வெற்றியை தரும். வாக்குவாதங்களை எல்லாம் தவிர்க்க வேண்டிய நாள் இன்றைய நாள். முருகப்பெருமானுடைய நாமத்தை சொல்லிக்கொண்டே இருங்கள். வாழ்த்துக்கள். துலாம் ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்திலே. ராசி அதிபதி சுக்கிரன் ராசிக்கு 6ஆம் இடத்திலே. ஆகவே பணவரவு அதிகரிக்கும். குழந்தை பாக்கியத்திற்காக காத்திருக்கின்ற தம்பதிகளுக்கு சந்தான பிராப்தி உண்டாகும். தொழில் மற்றும் வியாபாரத்திலே சிறப்பானதொரு முன்னேற்றம் உண்டாகும். காரிய தடைகளெல்லாம் விலகி எடுக்கின்ற முயற்சிகளிலே வெற்றிகள் தேடி வருகின்ற நல்ல நாள். பொருளாதாரம் திருப்திகரமாக இருக்கும். பிள்ளைகளால் பெருமை ஏற்படும். வாழ்க்கை துணையால் மகிழ்ச்சி உண்டாகும். நண்பர்களோடு இருந்து வந்த மன வருத்தங்கள் தீரும். வேலையிலே காத்திருந்த நீங்கள் விரும்பிய இடமாற்றம் அமையும். முன்னோர்களுடைய சொத்திலிருந்து உங்களுக்கு வர வேண்டிய பங்கு கைக்கு வரும். மொத்தத்தில் எல்லா விதத்திலும் மனம் சந்தோஷமாக இருக்கின்ற அருமையான நாள். ஆகவே இன்றைய நாளிலே நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? முருகப்பெருமானை வணங்கி மேலும் நற்பலன்களை பெற வேண்டும். வாழ்த்துக்கள். விருச்சிக ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்திலே. ராசி அதிபதி செவ்வாய் ராசிக்கு 4ஆம் இடத்திலே. ஆகவே உடல் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். செவ்வாய் நன்றாக இருந்தால் உடல்நலம் நன்றாக இருக்கும்.
அதனால்தான் இந்த உடல்நலம் சரியில்லாமல் இருப்பவர்களுக்கெல்லாம் பரிகாரம் என்று சொல்லும்போது அதனை செவ்வாய்க்கிழமைகளிலே செய்ய சொல்வார்கள் ஒரு சில ஜோதிடர்கள். ஜோதிடம் நன்கு அறிந்தவர்கள் பரிகாரங்களை செவ்வாய்க்கிழமைகளிலே, அதாவது உடல் ரீதியான உபாதைகள் நீங்குவதற்கான பரிகாரங்களை செவ்வாய்க்கிழமைகளை செய்தால் அது இரட்டிப்பான பலன்களை நமக்கு பெற்றுத்தரும். ஆகவே இன்றைய நாளிலே உங்களுக்கு செவ்வாய் நன்றாக இருப்பதால் உடல்நலம் சீராக இருக்கும், எதிர்பார்த்த பணம் கைக்கு வரும், கடன் பிரச்சனைகள் தீரும். மொத்தத்தில் இன்றைய நாள் உங்களுக்கு எல்லா விதத்திலும் நல்ல அருமையான நாளாக இருக்கின்றது, நல்ல பலன்களை கொடுக்கின்ற நாளாக இருக்கின்றது. முயற்சிகளை தொடங்குங்கள், வெற்றி பெறுங்கள். முருகப்பெருமானுடைய நாமத்தை சொல்லிக் கொண்டே இருங்கள். வாழ்த்துக்கள். தனுசு ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்திலே, ராசி அதிபதி குரு ராசிக்கு 7ஆம் இடத்திலே. ஆகவே இளைய சகோதரர்கள் மூலம் நல்ல அனுகூலங்கள் உண்டாகும். நினைத்ததெல்லாம் நல்லபடியாக நடக்கக்கூடிய நல்ல நாளாக இருக்கின்றது. பயணங்கள் அதிகமாக மேற்கொள்வீர்கள். காரிய தடைகள் எல்லாம் விலகும். கூட்டு தொழிலிலே நல்ல லாபங்கள் வரக்கூடிய நாள். உறவினர்கள் மூலம் நல்ல ஆதாயங்கள் உண்டாகும். உத்தியோக உயர்வு, பதவி உயர்வு, இடமாற்றம் போன்றவை கிடைக்கும். குழந்தைகளால் மகிழ்ச்சி உண்டாகும். உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். வீடு, வண்டி, வாகன மாற்றம் ஏற்படும். அலுவலகத்திலே புதிய பொறுப்புகள் மகிழ்ச்சியை தரும். எதிர்பார்த்த பணம் கைக்கு வரும். சிறப்பான நாளாக இன்றைய நாள் உங்களுக்கு இருக்கின்றது. மேலும் வெற்றிகளை பெறுவதற்கு என்ன செய்ய வேண்டும்? முருகப்பெருமானை வணங்குங்கள். வாழ்த்துக்கள். மகர ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்திலே, ராசி அதிபதி சனி ராசிக்கு 3ஆம் இடத்திலே. ஆகவே பழைய பாக்கிகள் வசூலாகும். உழைப்புக்கு ஏற்ற ஊதியம் கிடைக்கும். கடன் பிரச்சனைகள் முடிவுக்கு வரும். பதவி உயர்வோடு வேலை மாற்றம் ஏற்படும். சுபகாரியங்கள் கைகூடி வருகின்ற நல்ல நாள். புதிதாக வேலை தேடுபவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். வியாபாரம் செய்பவர்களுக்கு நல்ல முன்னேற்றமும் லாபமும் உண்டாகின்ற நாள். நண்பர்களால் அனுகூலங்கள் உண்டாகும். கணவன் மனைவிடையே நல்லதொரு ஒற்றுமை ஏற்படும். குழந்தைகளால் மகிழ்ச்சி உண்டாகும். சுபவிரயங்கள் ஏற்படக்கூடிய நல்ல நாள். பணவரவு அதிகரிக்கும். தொழிலிலே நல்ல லாபங்கள் வரக்கூடிய நாள். திருமண பேச்சுவார்த்தைகள் சுபமாக முடியும். குடும்ப ஒற்றுமை சந்தோஷத்தை தருகின்ற அருமையான நாள். முருகப்பெருமானை வணங்குங்கள். வாழ்த்துக்கள். கும்பராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசியிலேயே இருக்கின்றார். ராசி அதிபதி சனி ராசிக்கு 2ஆம் இடத்திலே. ஆகவே நினைத்த காரியங்கள் எல்லாம் நினைத்தபடி நடக்கும். மனம் சந்தோஷமாக இருக்கும். எதிலும் வெற்றி உண்டாகின்ற நல்ல நாள். கணவன் மனைவிக்குள் இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாம் தீர்ந்துவிடும். பூர்வீக சொத்திலே இருந்து வந்த பிரச்சனைகள் சரியாகும். தொழிலிலே நல்ல முன்னேற்றம் ஏற்படும். லாபம் ஏற்படுகின்ற நாள். குழந்தை பாக்கியத்திற்காக காத்திருக்கின்ற தம்பதிகளுக்கு சந்தான பிராப்தி உண்டாகும். உடல் ஆரோக்கியத்திலே முன்னேற்றம் உண்டாகும். பொருளாதாரம் திருப்திகரமாக இருக்கும். பிள்ளைகளால் பெருமை ஏற்படும். சிறப்பான நாளாக, சீர்மிகு நாளாக இருக்கின்றது கும்பராசினருக்கு. இன்றைய நாளிலே நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? முருகப்பெருமானை வணங்குங்கள். வாழ்த்துக்கள். இறுதியாக மீனராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்திலே, ராசி அதிபதி குரு ராசிக்கு 4ஆம் இடத்திலே. ஆகவே திருமணம் போன்ற சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் சற்று தள்ளி போகும். வீடு, வண்டி சம்பந்தமான விரய செலவுகள் சிலருக்கு ஏற்படலாம். காரிய தடைகள் எல்லாம் ஏற்பட்டு விலகுகின்ற நாள். தேவையில்லாத செலவுகள் ஏற்படலாம். உத்தியோகத்திலே இருப்பவர்கள் பணியிலே கூடுதல் கவனம் செலுத்த வேண்டிய நாள். தேவையில்லாத பயத்தை தவிர்த்து கொள்ளுங்கள். கூட்டுத் தொழிலிலே மன வருத்தங்கள் உண்டாகலாம். குலதெய்வ வழிபாடு மன அமைதியை தரும். இன்றைய நாளிலே கந்தர் சஷ்டி கவசம் சொல்லுங்கள். கந்த குரு கவசம் சொல்லுங்கள். கந்தர் அனுபூதி சொல்லுங்கள். நாளென் செய்யும் வினைதான் என் செய்யும், இணை நாடி வந்த கோளென் செய்யும், கூட்டென் செய்யும் என இந்த கந்தர் அலங்காரம் பாடலை பாடுங்கள். முருகப்பெருமானை வணங்குங்கள். வாழ்த்துக்கள். 12 ராசியினருக்கும் இன்றைய நாள் சிறப்பாக இருக்க பிரார்த்திக்கின்றேன். நன்றி, வணக்கம். இன்றைய ஆன்மீக தகவல், அதாவது நமக்கு இஷ்ட தெய்வங்கள் எவ்வளவோ இருக்கலாம். ஒரு சிலருக்கு அம்பாளை பிடிக்கும், ஒரு சிலருக்கு சிவபெருமானை பிடிக்கும். இஷ்ட தெய்வங்கள் இருக்கலாம். ஆனால் குலதெய்வம் என்ற வழிபாடு மிக 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 முக்கியமானது நம்முடைய வாழ்க்கையில். ஒரு குடும்பத்திலே குடும்பத் தலைவர், குடும்பத் தலைவி, குழந்தைகள் என ஒவ்வொருவரும் தனித்தனியாக குலதெய்வத்தை அன்றாடம் வணங்க வேண்டும். குலதெய்வம்தான் நான் கூப்பிட்ட குரலுக்கு ஓடி முதல் வந்திருக்கின்ற தெய்வம். என்ன பிரச்சனை என்றாலும் குலதெய்வத்தை மனதிலே நினைத்து கொண்டு அந்த பிரச்சனை தீர்வதற்கான வழிமுறைகளை நாம் மேற்கொண்டால் குலதெய்வமானது அந்த பிரச்சனை தீர்வதற்கான வழிகளை நமக்கு ஏற்படுத்தி கொண்டே சென்று கொண்டிருக்கும். ஆகவே குலதெய்வ வழிபாடு என்பது மிக மிக முக்கியம். இஷ்ட தெய்வ வழிபாடு இருக்கலாம், தவறே கிடையாது. ஆனால் குலதெய்வ வழிபாடு
நிச்சயமாக செய்ய வேண்டும். பலருக்கு தங்களுடைய குலதெய்வம் என்ன என்று தெரியாத ஒரு நிலைகள் இருக்கின்றது. அப்படி குலதெய்வம் என்ன என்று தெரியாதவர்கள் அண்ணாமலையானை சரணடையலாம். அண்ணாமலையானை சரணடைந்து காலப்போக்கிலே ஏதோ ஒரு விதத்திலே அவர்களுக்கு தங்களுடைய குலதெய்வத்தை அவர் தெரியப்படுத்துவார். யார் மூலமாகவாவது. ஒரு கல்யாணத்துக்கு போயிருப்பீங்க, பல வருடங்கள் பார்க்காத ஒரு உறவினரை அன்றைய தினம் சந்திப்பீர்கள். அவர் சொல்வார், யதார்த்தமாக சொல்வார், குலதெய்வம் கோயிலுக்கெல்லாம் போகிறீங்களா, உங்கள் குலதெய்வம் எங்கே இருக்குது, டக்குன்று அவரை பிடித்து கொள்ளுங்கள். எங்கே இருக்குது சார் சொல்லுங்கள். குலதெய்வம் தெரியாமல் நான் திருவண்ணாமலைக்கிட்ட மாதம் போய் அண்ணாமலையாருடைய காலிலே விழுந்து எனக்கு குலதெய்வத்தை சொல்லுப்பா, எனக்கு தெரியலப்பா என்று கேட்டுக்கொண்டிருக்கின்றேன். என்னுடைய முன்னோர்கள் சரியாக வழிபாடு செய்யாமல் விட்டுட்டாங்க, அவங்க பண்ண பாவம் நான் அனுபவிச்சுட்டு இருக்கேன். என் குழந்தைக்கு கல்யாணம் ஆகலை. ஒரு பொண்ணு கல்யாணம் ஆகி குழந்தை இல்லாமல் தவிக்கிறா. குலதெய்வத்தை பாருன்றாங்க. ஜோசியர்கிட்ட போனால் குலதெய்வம் தெரியல எனக்கு, என்ன பண்ணுறதுன்னு. நல்ல வேளை நீங்கள் வந்தீங்க என்று, அதாவது குலதெய்வத்தை ஆத்மார்த்தமாக நாம் தரிசிக்க வேண்டும் என்று நினைத்தால் அந்த குலதெய்வமானது யார் மூலமாவது உங்களுக்கு செய்தியை கொடுக்கும். இது சத்தியமான உண்மை. ஆகவே குலதெய்வத்தை பற்றி கொள்ளுங்கள். உங்களுடைய குலதெய்வத்தினுடைய கோவிலுக்கு வருடத்துக்கு 2 முறையாவது சென்று வாருங்கள். குலதெய்வம் செய்யாததை எந்த தெய்வமும் நமக்கு கொடுக்காது. முதலிலே குலதெய்வம் தான் நம்மை கைப்பிடித்து அழைத்து செல்லும். சரி, இந்த குலதெய்வ வழிபாடை பங்குனி உத்திரத்தன்று நம்முடைய முன்னோர்கள் வைத்திருக்கின்றார்கள். அது என்ன பங்குனி உத்திரத்தன்று குலதெய்வ வழிபாடு என்றால், பங்குனி உத்திரம் என்பது மிக 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 புனிதமான ஒரு நல்ல நாள். நம்முடைய பாரம்பரியத்திலே இந்த பங்குனி உத்திரத்துக்கு மிக மிக ஒரு முக்கியமான ஒரு இடம் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. நாம் எந்த குடும்பத்திலே பிறந்திருந்தாலும் அந்த குடும்பத்தையும் அந்த குலத்தையும் காக்கக்கூடிய குலதெய்வ வழிபாட்டை பங்குனி உத்திரத்தன்று செய்தால் மிக மிக நல்லது. தினம்தோறும் குலதெய்வத்தை நினைத்து விளக்கேற்ற வேண்டும், குலதெய்வத்தினுடைய நாமத்தை சொல்ல வேண்டும், குலதெய்வத்துக்கு படையல் என்று போட வேண்டும் என்றால் அதனை பங்குனி உத்திரத்தன்று செய்வது நமக்கு சிறப்பான பலன்களை எடுத்து கொடுக்கும். பங்குனி உத்திரம் என்பது சிவனுக்கும் அம்பாளுக்கும் திருமணம் நடைபெற்ற நாள். வைணவத்திலே அற்புதமான நாள் பங்குனி உத்திரம் என்பது. ஆக சைவம் வைணவம் 2 பேருமே மிக மிக சிறப்பாக கொண்டாடுகின்ற தெய்வம் பங்குனி உத்திரம். இது பங்குனி உத்திரம் நல்ல நாள். ஆகவே இந்த பங்குனி உத்திரத்தன்று நம்முடைய குலதெய்வத்தை வணங்கி முருகப்பெருமானுடைய வழிபாட்டை செய்ய வேண்டும். பங்குனி உத்திரத்தன்று முருகன் கோவிலுக்கு அவசியம் செல்ல வேண்டும். ஆனாலும் முருகன் கோவிலுக்கு செல்வதற்கு முன்னாலே நம்முடைய குலத்தை காக்கின்ற நம்முடைய முன்னோர்களுடைய அருள் வடிவமாக இருக்கின்ற குடும்பத்து தெய்வமான குலதெய்வத்துக்கு முதலிலே பூஜை செய்ய வேண்டும். பங்குனி உத்திரம் ஏப்ரல் மாதம் 1ஆம் தேதி வர இருக்கின்றது. குறித்து வைத்து கொள்ளுங்கள். இதுநாள் வரை நீங்கள் குலதெய்வத்துக்கு சரியான முறையிலே பூஜை செய்ய முடியாமல் நிலை ஏற்பட்டிருந்தால் இந்த பங்குனி உத்திரத்தன்று அதனை செய்ய தொடங்குங்கள். குலதெய்வத்தை மனதிலே நினைத்து, உங்களுக்கு குலதெய்வத்தினுடைய பெயர் தெரிந்துவிட்டு அந்த தெய்வத்தினுடைய படம் இருந்து கிடைத்து விட்டால் அந்த படத்தை அழகாக அலங்காரம் செய்து வைத்து அந்த தெய்வத்துக்கு நல்ல ஒரு நைவேத்தியம் செய்து குடும்பத்தோடு அமர்ந்து குலதெய்வத்தினுடைய அந்த பாடல்களை எல்லாம் பாடி குலதெய்வத்துக்கான ஸ்தோத்திரங்களை சொல்லி குலதெய்வ வழிபாடு செய்தால் உங்களுடைய குடும்பம் மேன்மையான நிலைக்கு வரும். எப்படிப்பட்ட ஒரு தரித்திர நிலை உங்களுக்கு இருந்தாலும் கூட அந்த தரித்திர நிலையானது மாறி செல்வச் செழிப்பு ஏற்படும். வீட்டிலே இருக்கின்ற எதிர்மறை சக்திகள் காணாமல் போகும். குலதெய்வம் உங்களுடைய வாயிலேயே அமர்ந்து உங்களை காத்து கொண்டிருக்கும். ஆகவே தயவுசெய்து இதுநாள் வரை குலதெய்வ வழிபாட்டை செய்யாதவர்கள் எதிர்வரும் காலங்களிலே இந்த பங்குனி உத்திரத்தன்று அதனை செயல்படுத்துங்கள். குலதெய்வத்தை வணங்குங்கள். குலதெய்வத்தை மறந்தால் வாழ்விலே இறையருள் என்பதே கிடைக்காது நமக்கு. ஆகவே குலதெய்வத்தை வணங்குங்கள், குலம் போற்ற வாழுங்கள். நன்றி, வணக்கம்.